வெல்கம் டு குக் வித் தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்டு குழம்பு தான் வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நண்டு குழம்புக்கு என்னென்ன மசாலா வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா இல்லைனா வேறு ஏதாவது சிக்கன் மசாலா ஏதாவது இருந்தால் கூட அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து நம்ம நண்டு வந்துட்டு 1/4 கிலோ எடுத்திருக்கோம். பச்சை மிளகா 2 கட் பண்ணி எடுத்திருக்கோம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கோம். தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அடுத்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்காங்க. அடுத்து வந்து நம்ம எண்ணெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு எண்ணெயில் வந்துட்டு லைட்டாக வதக்க விடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அடுத்து வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமேட்டு நல்லா வந்துட்டு மசிஞ்சு சாஃப்டாக ஆகிற வரைக்குமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் நம்ம என்னென்ன மசாலாலாம் எடுத்துருக்கோன்னு சொல்லி முன்னே நம்ம சொல்லியிருந்தோம், அதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்காவது நல்லா கிளறி விடுங்க. தண்ணி வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணி கூட வந்துட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். அடுத்து வந்து நம்ம வந்து நண்டு சேர்த்துக்கலாம். ஸோ நண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு மசாலா எல்லாமே வந்துட்டு நமக்கு நண்டு மேலே வந்து நல்லா கோட் ஆகணும். அதனால் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு தண்ணி வந்துட்டு ஒரு 1.5 இல்லைனா 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதை பொறுத்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நண்டு வெந்துருச்சுன்னா நமக்கு போதும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு குழம்பு வந்து நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு கருவேப்பிலை இருந்தது அது மேலே அப்படியே வந்துட்டு தூவி விட்டுருங்க. சூப்பராக மணமணக்கும் ஒரு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.